Greetings for the day traders. This is Anant and welcome back to the channel Learn from my loss and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்ற ரீசனையும் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மேனுவலாக பிராக்கெட் ஆர்டர் எப்படி போட முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிராக்கெட் ஆர்டர் வந்துட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப்லைனில் காட்டியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி அந்த பிராக்கெட் ஆர்டர் வந்து ஒர்க் ஆகும், எவ்வளோ எஃபெக்டிவாக அது ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ know your risk to reward before you enter a trade அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸலை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த ட்ரேடை பற்றி நீங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன, நிஃப்டியோட பொசிஷன் என்னவா இருந்திருக்கு, ஆனால் அந்த டே அந்த சார்ட்டோட பொசிஷன் என்னவா இருந்திருக்கு, நீங்கள் எங்கே என்ட்ரு எடுக்கிறீங்க, எங்கே எக்ஸிட் ஆகுறீங்க, உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வரும், லாஸ் எவ்வளோ வரும், குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலில் வந்துட்டு போட்டிருப்பேன். அது வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பப்போலாம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணனா, இன்கேஸ் அந்த ட்ரேட் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடை வந்துட்டு அதை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூஸ்வல் நம்ம லாஸ்லேருந்து எப்பவுமே கற்றுக்குவோம். ஸோ அந்த லாஸ் வந்துட்டு எதனால் ஆச்சு அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸல் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த எக்ஸலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸலும் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு லைட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த எக்ஸலும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க.